இன்னைக்கு ஏசப்பா நம்ம கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? மத்திய 15:11 இருக்கு. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாசிக்க. வாயுக்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எப்படியா? நம்ம கை கழுவாம சாப்பிட்றோம், இல்லைன்னா இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா இந்த காலங்களில் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா இந்த நாட்கள்ல இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டு அப்போ நம்ம தீட்டுப்படாமல் இருப்போம். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக இருப்போம்னு நீ நினைக்காதே. எப்படி தீட்டுப்படாமல் இருக்கணும்னா, வாயிலிருந்து வெளியே வர்றதுன்னா வாமிட்ட சொல்லலை, வாயிலிருந்து வெளியே வர்ற அந்த வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத மாதிரி, நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சொல்ற மாதிரி மட்டுமே இருக்கணுமே ஒழிய, ஒருத்தவங்களுக்கு நன்மையை செய்யணுமே ஒழிய, அது அடுத்தவங்களை அடுத்தவங்களை குத்தி பேசுறதோ, அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறதுன்னு ஒரு இதாக வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யற மாதிரி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துது. நீ வெளியே என்ன சுத்தம் பண்ணாலும்